ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை ஆஸ்துமா தினமாக வேர்ல்டு ஃபுல்லாக அனுசரிக்கப்படுது. அந்த டேவை தான் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, இதோட நோக்கம் என்ன? ஆஸ்துமா டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா பற்றிய விழிப்புணர்வு, அதை பற்றிய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த உலக ஆஸ்துமா தினம் கொண்டாடப்படுகிறது. எஸ், நான் சொல்கிறப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஆஸ்துமாவை குறித்து தான் நான் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌசிக் முத்துராஜா டாக்டர் அவர்கள், அதாவது நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌசிக் முத்துராஜா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நிறைய விஷயங்கள் உங்களோட பேசுறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக. முதல் கேள்வியாக இந்த ஆஸ்துமா அப்படின்றது என்ன டாக்டர்? ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு நம்ம நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகிற மூச்சு குழாய் நிறையா இருக்கும். அந்த மூச்சு குழாயில் ஏற்படுற ஒரு வகையான வியாதி தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆஸ்மாக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை மட்டுமே ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இப்போ ஒவ்வாமை மட்டும் ஒரு காரணம் இல்லை, அதோடு சேர்ந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, சில மாத்திரை எடுத்தால் அதனால் மூச்சு குழாய் பிரச்சனை வருது, அது இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணால் அதனால் வர மூச்சு பிரச்சனை வருது. இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்மாவில் பேசிக்காக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சுக்குழாய், பெரிய மூச்சுக்குழாயாக இருக்கட்டும் இல்லை நுரையீரலில் இருக்கிற சின்ன சின்ன மூச்சுக்குழாயில் அதில் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் ஏற்பட்டு இந்த நுரையீரல் மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்படுது. இந்த நுரையீரல் மூச்சுக்குழாயில் சுருக்கம் ஏற்படும் பொழுது அங்கே நுரையீரல் கன்ஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுறதுனால சளி சேர்றதா இருக்கட்டும் இல்லை மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரத்துக்கு சிரமம் ஏற்படுறதுனால ஏற்படுற வியாதி தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ மூச்சு திணறல் வர்றதுனாலையும் ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறது மூச்சு திணறல், நார்மலான மூச்சு திணறலுக்கும் ஆஸ்துமாக்கும் உள்ள வேறுபாடு? ஸோ மூச்சு திணறல் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு அறிகுறி. ஆஸ்மாவில் மூச்சு திணறல் வரலாம், பட் எல்லா மூச்சு திணறலும் ஆஸ்மாவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அறிகுறி தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஒன்று இரவு நேரத்தில் இருமல் மட்டும் அதிகமாக ஏற்படுறது, இரவு நேரத்தில் மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படுறது. அதே சமயத்தில் வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி ஆஸ்மாக்கு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது ஒரு விசில் சவுண்டு, ஒயின் சவுண்டு வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம எடுத்துப்போம். சில பேர்த்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நார்மலாக மூச்சு விட்டுட்டு இருந்தவங்க ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ஒரு செட் ஆஃப் மாடி படிக்கட்டு ஏறினாலோ ஸ்லைட்டாக மூச்சு திணறல் ஆரம்பிக்கலாம். இதோடு சேர்ந்து ஒவ்வாமைக்கான அறிகுறிகள், தும்மல் அந்த மாதிரி ஏதாவது கூட இருந்ததுன்னா நம்ம ஆஸ்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படணும். ஓகே, எந்தெந்த காரணங்களால் இந்த ஆஸ்மாவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க டாக்டர்? முக்கியமான காரணம் ஒவ்வாமை. கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் பீப்புள் ஒவ்வாமைனால தான் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 50 to 60% ஆஃப் பீப்புளுக்கு, சதவீதமான பேஷண்ட்ஸ்க்கு இது ஃபேமிலியில் யாருக்காவது இது இருந்திருக்கும். வம்சாவளியாக வரக்கூடிய வியாதியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். மரபு வழியாகவும் வரும். மரபு வழியாக தான் வரும். யூஸ்வலாக நிறைய தருணத்தில் அப்பா அம்மாவோட நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாத்தா பாட்டி மாமா அத்தைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஒவ்வாமை பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, அடிக்கடி தும்மல் வருது, பனிகாலத்தில் மூச்சுவாங்க, இந்த தொந்தரவு இருந்தால் அது அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அவங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இப்போ சில்லுன்னு காற்றுப்பட்ட ஆஸ்மா பேஷண்ட்க்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அது எதனால்? கண்டிப்பாக இந்த சில்லுன்னு காற்றுப்படுறது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணும். என்ன ரீசன்னா, ஒரு கோல்டு ஏர் அப்படிங்கிறது நம்ம மூச்சுக்குழாயை ட்ரிகர் பண்ணுற ஒரு ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பனியோட சேர்ந்த ஒரு குளிர்ச்சியான காற்று நம்ம சுவாசிக்கிறோமோ நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆஸ்மேட்டிக்ஸ்க்கு அது அந்த மூச்சுக்குழாயில் போய் ட்ரிகர் ஏற்படுறதுனால மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் குளிர்ச்சியான காற்று கண்டிப்பாக ஒரு ட்ரிகராக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே டாக்டர், இப்போது ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கான சில விஷயங்கள் கேட்டிருக்கேன். அதுக்கு நல்ல பதில்கள் மக்களும் கரெக்டாக கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் கேட்டு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக.
அழகு குட்டி செல்லம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:12 ஆகிடுச்சு. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் உலக ஆஸ்துமா தினத்தை ஒட்டி நுரையீரல் மருத்துவர் கௌஷிக் முத்துராஜா அவர்கள்கிட்ட நம்ம வந்து உரையாடிட்டு இருக்கோம். எஸ் டாக்டர், கரெக்டாக குழந்தையோட பாடல் கேட்டு முடிச்ச நேரம் எனக்கு ஒரு கேள்வி வந்து வந்துருச்சு. நீங்களும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதிப்பு அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கா பாசிபிலிட்டி? ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்வலாக ஒரு சைல்ட்ஹுட் டிசீஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோமே. ஸோ என்ன ஆகும்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இது வந்து 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் எந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது வீசிங்காக தான் பிரதிபலிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஆஸ்மாவாக இருக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ஆஸ்மாங்கிறது மெல்ல மெல்லமாக ஒரு 5 வயசுக்கு மேலே பனிகாலத்தில் தொடர்ச்சியாக அந்த குழந்தைங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய இந்த விசில் சத்தம் கேட்குறது, இரவு நேரங்களில் வறட்டு இருமல் வர்றது, எஸ்பெஷலி டைம் கூட நம்ம சொல்ல முடியும். விடியற்காலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் நிறையா ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு அடிக்கடி தும்மல், ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவாமை சேர்ந்த பிரச்சனைகள். இப்போ பேரண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை சீக்கிரமாக ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, சில குழந்தைங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் வரும், அதுக்கப்புறமேட்டு ஒரு பீரியட் பிரேக் எடுக்கும். திருப்பி அவங்க எப்போயாவது இந்த அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ்க்கு எப்போயாவது எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா திருப்பி அது அடல்ட்ஹுட்லேயோ இல்லை லேட்டர் அடல்ட்ஹுட்லேயோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ரன்னிங் ரோஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்கு இந்த பருவநிலை மாற்றம் அந்த பீரியடில் குளிர்காலத்தில் தான் இருக்குமா, இல்லை எல்லா டைம்லையும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருந்தால் இருக்குமா?
இப்போ ரன்னிங் நோஸ் அப்படிங்கிறது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம மூச்சு குழாயில் மேற்பகுதியில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்குடைய ஒரு பிரச்சனை. ஆஸ்துமாங்கிறது கீழ் மூச்சு குழாயில், தொண்டைக்கு கீழே இருக்கிற மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் இது ரெண்டும் சேர்ந்தும் ஏற்படலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்து ஒவ்வாமைங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயங்கிறதுனால இது ரெண்டையும் சேர்ந்து ஏற்படுத்தலாம். பட் நீங்கள் இந்த ரன்னிங் நோஸ் பற்றி கேட்டுறதுனா சீஸ்னலாக அப்படின்னு கேட்கறதுனால கண்டிப்பாக சீஸ்னல் தான். அது சில சமயம் வந்து போலன் சீசன் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி வின்டரில் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். பட் சில குழந்தைங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு இருக்கிற ட்ரிகர், அலர்ஜிக் ட்ரிகர் ஃபேக்டர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது, இல்லை வீட்டை சுற்றியே இருக்குது, இல்லை ஈஸ்னோஃபில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செல்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரியனியல் தொடர்ச்சியாக ஒரு வருஷம் ஃபுல்லாகவும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே. இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்குன்ற பட்சத்தில் அவங்களோட இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கும்? இதனால் குறைய வாய்ப்பு இருக்கா? ஸோ இதில் என்ன ஒரு ட்ரிக்னால், இது வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு தூசியோ இல்லை ஏதாவது ஒரு மரகதம் அந்த மாதிரி போலன் சொல்லுவோம்ல, அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்கிற பாப்புலேஷன் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹைப்பர் இம்யூன் ஸ்டேட்டஸில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை அடல்ட்ஸோ தான் அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பாடி ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்டம்ஸை ஏற்படுத்தும். ஸோ இம்யூனிட்டிக்கும் இதுக்கும் டைரெக்டாக கம்மி பண்ணுற அப்படிங்கிற ஒரு இது கிடையாது இதில். ஓகே. இப்போது சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக வரும் ஆஸ்துமா அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது வயது வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த ஆஸ்துமா வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கா? ஆமாம், அடல்ட் ஆன்செட் ஆஸ்துமானே ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது குழந்தைங்க பருவத்தில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பட் ஆனால் அடல்ட்ஹுட் ஆஃப்டர் 30 இயர்ஸில் வந்து ஸ்லோவாக இந்த ஆஸ்மாக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிக்கலாம். ஸோ கட்டாயமாக வந்து எல்லா ஆஸ்மேட்டிக்ஸ்க்குமே சின்ன வயசில் இருந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேட் ஆன்செட் ஆஸ்மாங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அவங்களுக்கு இந்த 30 வயசு 40 வயசு 50 வயசில் கூட இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மரபு ரீதியாக இல்லாமல் இந்த ஒவ்வாமைனால கூட சிலருக்கு வந்து தூசி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரலாம் கண்டிப்பாக வரலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது டாக்டர்? ஸோ இந்த மாதிரி ஆஸ்மான டயக்னோசிஸ் பண்ண பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க எப்பயுமே என்ன ட்ரிகர்ஸ் அவங்கள சுற்றி இருக்குது, ட்ரிகருங்கிறது ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ஒத்துக்கலை, அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சாதாரண தூசியாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு மரம் செடி கொடியிலேருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நம்ம வளர்த்துற பூனை நாய் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இல்லாட்டி இந்த சில பேர்த்துக்கு செவுத்தில் பூஞ்சான் வந்திருக்கும் வீட்டில், அந்த மாதிரி அந்த பூஞ்சானும் இந்த மாதிரி ட்ரிகராக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிகரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ணணும். ட்ரிகர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணணும். சில பேர்த்துக்கு ஃபுட்டு ட்ரிகர்ஸ் கூட இருக்கலாம். சில ஃப்ரூட் சாப்பிட்டா வரும், இல்லாட்டி சில வெஜிடபிள் சாப்பிட்டா வரும், எக்கு சாப்பிட்டா வரும், ஃபிஷ் சாப்பிட்டா வரும். இந்த மாதிரி என்ன ட்ரிகர்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை அவாய்ட் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்டிப்பாக அது ட்ரிகர் பண்ணும், கோல்டு வெதர் ட்ரிகர் பண்ணும். இதெல்லாம் வந்து காமனாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் ஆஸ்மாங்கிறத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது கம்ப்ளீட் பண்ணும். நம்மளோட ஆஸ்மா ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே டாக்டர். இப்போ இந்தியாவில் ஆஸ்துமா எந்த அளவுக்கு வந்து பரவலாக இருக்குது? குறிப்பாக இந்த சென்னையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சென்னையில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 to 30% இன்க்ரீஸ் இன் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்தியா லெவலில். சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, ஒரு அர்பன் பாப்புலேஷனுங்கிறதுனால டஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏர் பொல்யூஷனும் ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ஏர் பொல்யூஷன் குவாலிட்டி இஸ் பேட். ஸோ அதனால் ஆஸ்மா நிறைய பேர்த்துக்கு ஐடென்டிஃபையும் பண்ணுறோம். நிறைய ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி இந்த ஆஸ்மா அட்டாக்ஸும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே டாக்டர். இப்போது குழந்தைகளுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால விளையாட முடியாமல் வீட்லேயே ஒதுங்கி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணுமா, இல்லை இப்படி விளையாடுறதுனால பாதிப்பு வருமா?
ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% குழந்தைகளுக்கு ஆஸ்மா இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாட போகும்பொழுது மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மாலே ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணாத போது அவங்களுக்கு வீசிங் வராது, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீசிங்கோ மூச்சு திணறலோ ஏற்படும். ஸோ இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் 2 குழந்தைங்களுமே, அதாவது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் ரெகுலர் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதோ ஒரு விளையாடும் பொழுதோ மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. அப்போ உடற்பயிற்சி பண்ணாலுமே இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க? இது ஒரு நல்ல கேள்வி. உடல் பயிற்சி பண்ணாமல் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிட்டு நீங்கள் உடல் பயிற்சி பண்ணிங்கன்னா ஈவன் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் கூட ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பங்கேற்று ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு. ஓகே டாக்டர். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம தும்முறப்போவோ இல்லை வந்து இருமுறப்போ பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் அது கிருமினால் ஏற்படக்கூடிய வியாதி கிடையாது. ஸோ 100% நம்ம தும்மும் பொழுதோ இல்லாட்டி இருமும் பொழுதோ ஆஸ்துமா பரவாது. ஆனால் ஏதோ நுரையீரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்போ அவங்க தும்மல் இருமல் ஏற்பட்டுச்சுன்னா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மாங்கிற வியாதி பரவாது, பட் தும்மல் இருமல் இருந்து போகக்கூடிய சளி துளிகளில் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு மூச்சு பிரச்சனையும் இருக்கும், சளி பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குமா? ஆமாம், மூச்சு குழாய் சுருக்கிறதுனால நம்ம தினந்தோறும் நமக்கு என்ன ஆகும்னா, காலையில் எந்திரிக்கும் பொழுது நம்ம நுரையீரலில் ஏற்பட்டிருக்க சளி கழிவுகள் வந்து நம்ம உமிழமாக துப்புவோம் வெளியில். சப்போஸ் ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும்னா, நுரையீரல் சுருங்கி மூச்சு குழாய் சுருங்கி இருக்கிறதுனால அதற்கு ஃப்ரீயாக வெளியே வராது. ஸோ சளி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சளி தேக்கம் ஏற்படும் போது அங்கே இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆஸ்துமா பாதிப்புக்கு உள்ளாகாத நபர்களுக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளான நபர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன? இவங்களால பண்ண முடியுது, இவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமே ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான். அது ஆஸ்மா நம்ம தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். ஸோ நுரையீரல் பிரச்சனை இருக்குது, நுரையீரல் பிரச்சனை இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான இருமல் மெயினாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிவ், மூச்சு திணறல் ரெண்டாவது. சாதாரண ஒரு 100 அடி எடுத்து வைக்க முடியாது, மூச்சு திணறல் வரலாம். இல்லாட்டி படிக்கட்டு ஏறணும், ஒரு 10 படிக்கட்டு 15 படிக்கட்டு ஏறினால மூச்சு திணறல் வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸில் வந்து நுரையீரல் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ அப்போ வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ ஷர்ட் கழுட்டுறதுக்கோ குளிக்கிறதுக்கோ கூட மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது இல்லாமல் டஸ்ட் அலர்ஜி, பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் இந்த ஆஸ்மா மற்றும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பிரதிபலிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பிரதிபலிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நானும் என்னை சார்ந்தவர்களும் கூட இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 4-5 ஸ்டெப்பு ஏறினாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ உடனே நிறைய தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து தண்ணியாக வடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அறிகுறின்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிறதா இல்லை எப்படி? ஸோ இந்த மூச்சு திணறலை முதல்ல நம்ம பேசுவோம். மூச்சு திணறலுக்கு வந்து ஒரு வியாதியாக பார்க்காம மூச்சு திணறல் எப்போது சில பேர்த்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது நுரையீரல் பாதிப்பு இல்லாமையும் இருக்கலாம். அதே மாதிரி வயசு அதிகமாக இருக்கிற முதியவர்களுக்கு மசில் வீக்னஸ்னால மூச்சு திணறல் வரலாம். அதுவும் நுரையீரலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நுரையீரல் இல்லாத வியாதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருதய நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மூச்சு பிரச்சனைங்கிறத வந்து நமக்கு உடல் பருமன் இல்லை, நமக்கு வந்து வயது அதிகமாகலை, ரொம்ப நம்ம வந்து வயது அதிகமாகி மசில்ஸ்லாம் வீக் ஆகலை அப்படின்னா மூச்சு பிரச்சனை மூச்சு திணறலுங்கிறத கண்டிப்பாக நம்ம எதனால் அது நமக்கு ஏற்படுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இது முதல் பாதி. ரெண்டாவது பாதி வந்து சாதாரணமாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணும் பொழுது ஒரு தூசி உள்ள நம்ம நுரையீரலுக்குள்ளே போயிட்டோ இல்லை மூக்குக்குள்ளே போயிட்டோ தும்மல் ஏற்படுறதுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். பட் அதே தும்மல் நம்ம
க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 2 நாளைக்கு இருக்குது 3 நாளைக்கு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனையா இல்லை கீழ்ப்பகுதிகளில் இருக்கிற மூச்சுக்குழாயும் பாதிப்படைஞ்சிருக்க ஆஸ்மாங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இதயத்துக்கும் வந்து பிரச்சனை கொடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருந்தீங்க. இல்லை அப்படி சொல்லலை. இந்த பிரச்சனைகள் இதயத்துக்கு பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லலை. மூச்சு திணறல் இருதய பிரச்சனையிலையும் வரலாங்கிறத சொல்கிறேன். ஓகே, இது மட்டும் ஆஸ்துமால மட்டும் வராது. ஆமாம், நுரையீரல் பிரச்சனை இல்லாமல் மூச்சு திணறல் இந்த நடந்தால் மூச்சு வாங்கிறது, படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குறதுங்கிறது இருதய பிரச்சனையிலையும் வரலாம். பட் உங்களுக்கு உடல் பருமனுங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஒபேசிட்டி இல்லாத நபர்களும் ஓல்டேஜ் பீப்புளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் லங்ஸும் பார்த்துக்கோங்க. ஷோர் சார். ஓகே, இப்போ இந்த நுரையீரல் பிரச்சனை அதாவது ஆஸ்துமா பிரச்சனையினால மற்ற உறுப்புகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டைரெக்டாக அப்படி எந்த ரிலேஷனும் கிடையாது. ஆஸ்மா வந்துட்டால் மற்ற உறுப்புக்கள்லாம் பாதிக்குங்கிற டைரக்ட் கோரிலேஷன் எதுவும் கிடையாது. பட் மூச்சு திணறல் தொடர்ச்சியாக ஏற்பட நம்ம ஆக்சிஜன் கம்மியாக போகிறது, நுரையீரலிருந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஆஸ்துமா அட்டாக்குன்னு சொல்கிறது ஏற்படும் பொழுது நம்ம ஆக்சிஜன் லெவல் சிவியராக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸ் குறைஞ்சதுன்னா அதனால் இருதயத்துக்கும் மூளைக்கும் ஏதாவது அந்த பர்டிகுலர் சமயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது குறையும், இல்லை உணவு எடுத்தாலும் இது வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர க்யூர், அதாவது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இதுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு எதுவும் கிடையாது. நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது ட்ரக்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஆஸ்மாவுக்கு. ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலைமையில் நம்ம வந்து இதை 100% கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ப்ராப்பராக மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை 100% கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஓகே டாக்டர், உணவு பழக்கம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா இதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்மா ட்ரிகர் பண்ணுற ஃபுட்ஸ் பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடேரியனில் ஒரு பிரிஞ்சால் அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணலாம். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட் வந்து அந்த ஒவ்வொரு ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் மாறும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா டெய்ரி அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு சாப்பிடும் போது இது ட்ரிகர் ஆகுதாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஃபிஷ் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். சீ ஃபுட் சாப்பிடும் போது இது ஏதாவது ட்ரிகர் அதிகமாகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர்த்து எந்தெந்த ஃபுட்லாம் இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட், ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லக்கூட கேப்சிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆஸ்மாவை ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து நமக்கு ஜென்ரலாகவே நுரையீரல் ஹெல்த்துக்கு நல்லது. ஆஸ்மாவும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சிட்ரஸ் ஃபுட்டுன்னு சொன்னீங்க. காமனாகவே வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சிட்ரஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா சளி ஓவராக பிடிக்கும், அதனால வேணாம் அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது உண்மைதானா? ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்து விட்டமின் சி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விட்டமின் சிங்கிறது இட்ஸ் நேச்சுரலி பல்மோ ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு தான் அது. ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது. சில பேருக்கு இந்த விட்டமின் சிட்ரிக் ஃப்ரூட் அலர்ஜி இருக்கலாம். அவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும். எல்லாருமே இது ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மோஸ்ட்டாக பீப்புளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து எங்கேயாவது வெளியில் வந்து அன்ஹைஜீனிக்கான ஐஸ் க்யூப்ஸ், அன்ஹைஜீனிக்கான வாட்டர், இதில் செஞ்ச ஜூஸஸ் அவங்கள அறியாமையே குடிப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த கோல்டோ இல்லை இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம மருந்துகள் வந்து சொல்ல முடியாது. இந்த டேப்லெட் போடு, அது வந்து டாக்டரை பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து சிலர் சொல்லுவாங்க, இது வந்து சாப்பிடாத, இது எடுத்துக்காத அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம காமனாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒத்துக்காமல் போகும்னு சொல்கிறீங்க. அப்போ நமக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பிடிக்காத ஒத்துக்காத பொருள் மற்றவங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா? அப்போது கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரிகர் இருக்கும். எல்லாத்துக்குமே ஜெனரலைஸ் ட்ரிகர் கிடையாது. கோல்டு வெதர் அப்படின்னு டஸ்ட் இதை தவிர்த்து மற்றபடிக்கு காமன் ட்ரிகர்ஸுங்கிறது பெருசாக கிடையாது. ஒவ்வொரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் வெவ்வேறு விஷயங்கள் அவங்களோட ஆஸ்மாவை ட்ரிகர்
ட்ரிகர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ட்ரிகர்ஸில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. டஸ்ட்டில் இருக்கிற பூச்சி, டஸ்ட் மைட், அது ட்ரிகர் பண்ணலாம். சில பேர்த்துக்கு மஸ்கிட்டோ, காக்ரோச்சஸ் இதெல்லாம் கூட ட்ரிகர் பண்ணலாம். பெட்ஸ், கேட்ஸு, டாக்ஸு, பீஜியன்ஸ் இதெல்லாம், பேரட்ஸ் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணலாம். ஃபங்கல் மோல்ட், செவுத்தில் மழை தண்ணி ஊறி அதில் ஃபங்கஸ் வளர்ந்து அது ட்ரிகர் பண்ணலாம். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் ட்ரிகர் பண்ணலாம். கோல்டு வெதர், ஏசி போட்டு தூங்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரிகர் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இது காமனாக நம்ம வந்து எதையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம ராட்னத்தில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியுமா எளிமையாக, இல்லை அதுவுமே சிரமமா? இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ ஹைட் இஸ் நாட் அ வெரி சீரியஸ் இது. பட் மவுண்டன் கிளைம்பிங் அந்த மாதிரி எல்லாம் போகிறாங்கன்னா நம்ம அதுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். லங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ப்ரிகாஷனரி மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இது ஆஸ்மா பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஜென்ரலாகவே மவுண்டன் கிளைம்பிங் போகிறவங்க லங்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போது நீங்கள் இடையில பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் போய் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் காமனாக ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, சோர்வாகவே இருப்பாங்க, மூச்சு வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்களா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும்? ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒழுங்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அப்சல்யூட்லி 100% நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஆஸ்மா வெல் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து மருந்து சரியாக எடுக்க மாட்டாங்க. எப்பயாவது மூச்சு திணறல் ஏற்படும் போதோ, வீசிங் அட்டாக் வரும்போது மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து அவங்க முழுமையான விரிவு அடைகிற தன்மையவே அடையாது. ஸோ எப்பப்பெல்லாம் ஆஸ்மா அட்டாக் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுப்பாங்க. யூஸ்வலாக ஸ்டெராய்டு மாத்திரை எடுத்து போட்டுப்பாங்க அவங்களே. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நுரையீரலோட தன்மை ரொம்ப சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இந்த சோர்வு தன்மை அதிகமாக இருக்கிறது, நடந்தால் மூச்சு வாங்குறது, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏர்லியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், இப்போ பேசுகிறப்போ அட்டாக்ன்ற வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. காமனாக எல்லா பீப்புளும் ஹார்ட் அட்டாக் இதுதான் வந்து கேள்விப்பட்டாங்க, இதயத்தில் வந்து அட்டாக் வர்றது அப்படின்னு சொல்லி. ஆஸ்மா அட்டாக்ன்றது வந்து சொல்லியிருந்தீங்க, அப்படி என்ன டாக்டர் அதுனா? ஸோ ஆஸ்மா அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் வந்து எவ்ரிடே 24 மணி நேரமும் வீசிங்கோ இல்லாட்டி இருமலோ இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிகரோட எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அவங்க சரியான மருந்து எடுக்கலை, இல்லாட்டி மருந்து எடுத்துகிட்டு இருக்கும் போதே அவங்க எக்ஸ்போஸ் ஆன அலர்ஜிக் ட்ரிகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிவியர் வீசிங் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வீசிங் அட்டாக் வரும்பொழுது அவங்களோட மூச்சு குழாய் கம்ப்ளீட்டாக நேரோ ஆகி மூச்சு உள்ளே போகிறதுக்கே சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி ஏற்படும் பொழுது ஆக்சிஜன் லெவல்ஸ் 95 இருக்கணும், அது வேக வேகமாக குறைஞ்சி 80க்கு கீழேயும் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ஆஸ்மா அட்டாக்குன்னு சொல்கிறோம். இப்போது இந்த என்வாயர்மெண்டலில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறதும் இவங்களை வந்து அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பாதிக்கும். காற்று மாசு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆஸ்மா பேஷண்ட்ஸோட ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு என்ன தான் நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க பொல்யூட்டட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு 2 வீலரில் போகிறாங்க, இல்லாட்டி ஒரு இன்டோர் ஏர் பொல்யூஷன், யாருமே நம்ம கவலைப்படுறதே கிடையாது, பட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் அவ்வளவு ட்ரிகர் பண்ணும். எஸ்பெஷலி இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, மஸ்கிட்டோ பர்னர்ஸ், நம்ம எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ பர்னர்ஸ், அது இல்லாமல் ஊதுபத்தி, நம்ம விண்டோஸை வென்டிலேஷன் இல்லாத வீடுகள், நம்ம சமைக்கும் போது ஏற்படக்கூடிய இது புகை, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இண்டோர் பொல்யூஷன் அதிகப்படுத்தும். இண்டோர் பொல்யூஷனோட இன்னொரு முக்கியமான ஆபத்து என்னென்னா, நம்மளை அறியாமே நம்ம வீட்டில் நிறையா நேரம் இருப்போம். தூங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு குறைஞ்சது ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் நம்ம வீட்டில் இருப்போம். அவ்வளவு நேரமும் இந்த இண்டோர் பொல்யூட்டடான ஏரை தான் நம்ம சுவாசிக்க நேருது. ஸோ நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். பட் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். ஓகே டாக்டர், இப்போ இண்டோர் பொல்யூஷன் பற்றி நீங்கள் சொல்லுறது, நம்ம பொல்யூஷன் அப்படின்னாலே வெளியே வந்து அந்த பொல்யூஷன் தான் எல்லாரும், அதனால தான் அதை கொஞ்சம் விரிவாக பேசுனேன். எஸ், அந்த விஷயங்கள்லாம் நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஹேலர் வந்து எடுத்துப்பாங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி. இது எதுக்காக? இது இன்னும் ஒரு சிலருக்குலாம் என்ன பயம் வருதுன்னா, இதுக்கு நான் அடிக்ட் ஆகிடணும், எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே எல்லா பேஷண்ட்டும் என்னை இந்த டவுட் கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். அடிக்ஷன் அப்படிங்கிறது
தப்பான விஷயத்துக்கு நடந்தால் தான் அது அடிக்ஷன். ஸோ நம்ம சரியாக மாத்திரை மருந்து எடுக்கும் பொழுது அந்த அடிக்ஷன் தான் உங்களை வந்து லைஃப் சேவிங்காக மாற்ற போகுது. ஸோ அப்படிங்கும் போது அது அடிக்ஷனுங்கிறதே வந்து ஒரு தவறான வார்த்தை தான். இப்போ நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம், டெய்லி க்ளீன் ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன்னா அது நல்ல அடிக்ஷனாக கெட்ட அடிக்ஷனாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறது வந்து நுரையீரல் எஸ்பெஷலி ஆஸ்மா, சிஓபிடி போன்ற வியாதிகளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இந்த இன்ஹேலர்ஸில் இருக்கக்கூடிய மருந்து நம்ம நுரையீரலை மட்டும் போய் ஆக்ட் பண்ணி நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாயில் மட்டும் அது டெபாசிட் ஆகி அங்கே மட்டும் அது என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு பாடியிலையோ ரத்தத்துலேயும் கலக்கிற குவான்டிட்டியும் ரொம்ப 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 கம்மி. ஸோ நம்ம இதே மருந்துகளை நம்ம மாத்திரையாவோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ எடுக்கும் பொழுது எவ்வளோ டோஸ் தேவைப்படுமோ அதில் 100% டோஸ் தான் நம்ம இன்ஹேலர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற போது லோவஸ்ட் டோஸில் ஹையஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குற ஒரே விஷயந்தான் இந்த இன்ஹேலருங்கிறது. ஸோ அது வந்து கட்டாயமாக அதை ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் வே ஆஃப் கிவிங் மெடிசின்ஸ் ஃபார் ஆஸ்மா. ஓகே டாக்டர். ஆனால் இது வந்து அடிக்ஷன்னு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம், அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு சக்கரை வியாதிக்கோ பிபிக்கோ நீங்கள் டெய்லி மருந்து எடுத்துக்கிறது எப்படி அடிக்ஷன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம மருந்து எடுத்துக்கிற முறை வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது தோல் பிரச்சனைனா தோலில் நம்ம ஆயின்மெண்ட் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நுரையீரல் மூச்சுக்குழாய் பிரச்சனைக்கு நம்ம இன்ஹேலர் மூலயமா மருந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே டாக்டர். இப்போ என்ன மாதிரியான டெஸ்ட் மூலம் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆஸ்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சிம்டம்ஸ், அதாவது பேஷண்ட் சொல்கிற அறிகுறிகள் தான். இதுதான் 50%க்கு நம்ம டயக்னோசிஸை நோக்கி புஷ் பண்ண போகுது. மீதி இருக்கிற 50%க்கு நமக்கு ஒரு லாஸ்ட் 20-25 இயர்ஸாக ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுரையீரல் மெஷர் பண்ணுற டூல் தான் நமக்கு இருந்துச்சு. அதில் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம மூச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டோட நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாய்கள் எப்படி இருக்குது, சுருங்கி இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இந்த இன்ஹேலரில் ஒரு மருந்து கொடுத்து திருப்பி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் தான் 20 இயர்ஸாக இருந்தது. பட் இப்போ ஆஃப் லேட் ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக எக்ஸேல்டு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது டெஸ்ட் வந்திருக்கு. அது நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் உங்கள் மூச்சு குழாயில் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணி ஆஸ்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுது. அதே மாதிரி ஆசிலோமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பெரிய மூச்சு குழாய் இல்லாமல் நம்ம நுரையீரல் கடைசியாக இருக்கிற சின்ன மூச்சு குழாய் வரைக்கும் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் மூலயமா மூச்சு குழாய் எவ்வளோ சுருக்கம் அடைஞ்சிருக்கு, நுரையீரலோட விரிவடைகிற தன்மை, எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மை எப்படி இருக்குங்கிறத கொண்டு செக் பண்ணி நமக்கு சொல்லுது. ஸோ இந்த 3 டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் நம்ம சிம்டம்ஸை பேஸ் பண்ணியும் ரொம்ப அலர்ஜி அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஸ்கின் ப்ரிக் அலர்ஜி டெஸ்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட்லையோ ஒவ்வாமை எதுக்கெல்லாம் இருக்குங்கிறதோ நம்ம யூஸ் பண்ணியும் ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும்? ஸோ ஆஸ்மா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும் பொழுது, அவங்க ப்ரெக்னென்ட் ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு இருக்கும் பொழுது, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான தன்மை 30% இன்க்ரீஸ் ஆகுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பெருசாக ஆக ஆக வயிற்றுக்கு மேலே இருக்கிற டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் வந்து நுரையீரலை சுருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்க மருந்தை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அம்மாக்கும் ஆஸ்மா அட்டாக் வராமல் அது ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் ஏன் கண்டிப்பாக ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த ஆஸ்மா அட்டாக் வந்துச்சுன்னா அதனால் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஆக்சிஜன் குறைபாடு அந்த குழந்தையும் பாதிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஆஸ்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்மா எப்படி இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஷோர் டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இறுதியாக நிறைவாக வந்து டூஸ் டோன்ட்ஸ், அதாவது இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணவே கூடாது அப்படின்ற விஷயங்களை சொல்லி நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் வந்து 3 டூஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டூஸ் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் பாடியை, ரெஸ்பிரேட்டரி அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கட்டாயமாக பண்ணணும். 3வது மிக முக்கியமான விஷயம், கொடுத்துருக்கிற இன்ஹேலரே மருந்தையும் சின்சியராக ரிலீஜியஸாக அந்த மருந்துகளை எடுக்கணும். இதுதான் 3 டூஸ். டோன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுட்டு போங்க. 2வது வந்து
கோல்டு வெதர் டைரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம் வந்து எக்ஸசைஸும் ப்ரீதிங் டிஸார்டரும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா அது பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி இந்த சீஸ்னல் ஃப்ளூவும் நிமோனியாவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் ஃப்ளூ வேக்சினேஷனும் லைஃப் லாங் கவர் பண்ணுற நியூமோகாக்கல் வேக்சினேஷனும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சூப்பர் டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நேர்கள் எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாருமே கேட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆஸ்துமானா என்ன, அது எந்தெந்த காரணங்களால் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் டாக்டர் பொறுமையாக ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு.